ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். பாண்டவர்கள் என்னதான் வீரமும் வரமும் மிக்கவர்களாய் இருந்தபோதும் அவர்கள் தரப்பில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிரசன்னம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயம் அவர்களால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை தந்திரங்கள், எத்தனை சாதுர்த்திய திட்டங்கள், இது எல்லாம் யாருக்காக? எல்லாம் பாண்டவர்களின் வெற்றிக்காக மட்டுமே. விதுரரின் வில்லை அவரை கொண்டே உடைக்க வைத்தது, சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை கொன்றது, யானையின் பெயரை கூறி துரோணரை வதம் செய்தது, குந்தியின் வரத்தை கொண்டே கர்ணனின் வாழ்க்கையை முடித்தது என இப்படியே போருக்கு முன்னும் போரிலும் என பாண்டவர்களின் வெற்றிக்கு அயராது தந்திரங்களை தீட்டிக் கொண்டே இருந்தவர் கிருஷ்ணர்தான். உண்மையில் மகாபாரதத்தின் மாஸ்டர் மைண்டே கிருஷ்ணர் என்றே கூறலாம். அப்படி அந்த பரந்தாமன் பாண்டவர்களுக்கென கால கோட்பாடுகளையே மாற்றி புரிந்த ஒரு சுவாரஸ்யமான தந்திர நிகழ்வை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாண்டவர்களும் கௌரவர்களும் குருட்சேத்திர யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருந்த காலம் அது. கௌரவர் தரப்பிலோ கிருபர், துரோணர், பீஷ்மர், கர்ணன், கூடவே கிருஷ்ணரின் சேனை என பெரும் படை இருந்தது. ஆனால் பாண்டவர் தரப்பிலோ கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார். இருந்தும் அப்படி தெய்வமே எதிர் அணியில் இருந்ததால் போரில் நெருக்கடியும் கெடுபிடியும் அதிகமாகி யார் ஜெயிப்பார்கள் என்றே எவராலும் கணிக்க முடியவில்லை. உண்மையில் துரியோதனனுமே கடவுளே பாண்டவரின் நேர்மை கண்டு அவர்கள் துணையாய் இருக்கும்போது நாம் வெல்வோமா என சந்தேகமே கொண்டான். அதனால் தன் பக்கம் வெற்றி கிட்ட அவன் அத்தனை முயற்சிகளையும் கையாண்டான். அப்படி வெற்றிக்காய் தெய்வத்தின் அனுகிரகத்தை பெற அக்காலத்திலே போர்க்களத்தில் செய்யப்பட்ட மிக முக்கிய வழிபாடான களப்பலியையும் அவன் கையிலெடுத்தான். களப்பலி என்பது யுத்த நடைமுறைகளின்படி தகுதி வாய்ந்த சர்வ லட்சணங்களும் பொருந்திய விலங்கையோ அல்லது மனிதரையோ போர் துவங்கும் முன் நல்ல முகூர்த்தத்தில் போர்க்களத்தில் தெய்வங்களுக்கு பலியிட வேண்டும். பெரும்பாலும் அந்த தெய்வங்கள் காளியாகவோ அல்லது கொற்றவையாகவோ இருக்கும். அப்படி உரிய காலத்தில் கொடுக்கப்படும் பலியை அந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாய் வெற்றியை ஈடாய் தரும் என்பது பண்டைய கால போரியல் நிகழ்வுகளில் மன்னர் கொண்டிருந்த அதீத நம்பிக்கை ஆகும். அப்படி அந்த வழிபாட்டிலும் நாம் குறை வைக்க கூடாது என்பதற்காய் துரியோதனன் களப்பலி கொடுக்க நல்ல முகூர்த்தத்தை குறிக்கும்படியாய் மாமன் சகுனியின் ஆலோசனையை பெற சென்றான். ஆனால் அதற்கு சகுனியோ, துரியோதனா, நம் தரப்பில் களப்பலிக்கென சரியான நேரத்தை கணித்து சொல்லும் அளவிற்கு பெரிய ஜோதிடன் இல்லை. வேண்டுமானால் இது குறித்து நாம் சகாதேவனை நாடிச் செல்லலாமே என்றார். ஆனால் துரியனோ தன் மனதிலே இதற்கு போய் நாம் எதிரியின் முகாமிற்கு செல்வதா என தயங்கி நின்றான். அது கண்டு சகுனியோ, தயங்காதே துரியோதனா, காரியம் ஆக வேண்டுமென்றால் காலை கூட பிடித்துதான் ஆக வேண்டும். மாத்ரியின் மகன் சகாதேவன் முக்காலமும் அறிந்தவன். அவனை மிஞ்சிய ஜோதிட நுண்ணறிவு கொண்டவன் எவனும் இல்லை. அதிலும் அவன் எப்போதும் உண்மை மட்டுமே பேசுபவன் ஆவான். ஆகவே துணிந்து செல் துரியோதனா, வெற்றி உன்னுடையதே என அறிவுரை கூறினார். அவ்வாறே துரியோதனனுக்கும் அது சரியாய்ப்படவே அப்போதே அவன் சகாதேவனை சந்திக்கும்படியாய் பாண்டவர்களின் பாசறைக்கு விரைந்தான். பாண்டவர்கள் முகாம் தேஜஸ் பொருந்திய அழகும் தேக்கு மரம் போன்று வலுவும் கொண்ட துரியோதனன் வாயிற்கதவுகளை தாண்டி உள்ளே வந்தான். அப்படி அவன் வருகையை கண்ட காவலர்களோ ஓடிச் சென்று தருமரிடமும் கிருஷ்ணரிடமும் போய் விவரத்தை தெரிவிக்க அவர்கள் இருவரும் எதிர்கொண்டு வருவதற்குள்ளே சகாதேவனின் கூடாரத்தினுள் நுழைந்தான் துரியோதனன். அப்படி துரியனின் அந்த திடீர் வருகையைக் கண்டு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கொண்ட பண்பாளன் சகாதேவனோ, அண்ணா வாருங்கள் என கூறி துரியோதனனை வரவேற்று அவன் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அவனை ஆசனத்திலும் அமரச் செய்தான். அப்படி சகாதேவனின் அந்த நடத்தையை கண்டு துரியோதனனோ வியந்து போனான்.
உண்மையில் அந்த கணத்தில் அவர்களுக்கு இடையே இருந்த பகையையும் கூட மறந்தே போனான் துரியோதனன் என்றே கூறலாம். பின் மகிழ்ச்சி கொண்ட சகாதேவனோ, அண்ணா, தாம் இந்த ஏழையின் குடிலுக்கு வந்த காரணம் என்னவோ என கேட்க, அதற்கு அவனோ, சகாதேவா, நான் போரில் ஜெயிக்க களப்பலி கொடுக்க வேண்டும். அதற்கான நல்ல நாளையும் முகூர்த்தத்தையும் எனக்கு நீ குறித்துக் கொடு என்றான். அதை கேட்டு ஒரு கணம் கூட திகைக்காத சகாதேவனோ, சரி அண்ணா என்று கூறிவிட்டு தன் ஜோதிட சாஸ்திர அறிவின்படி அப்போதுதானே காலநிலை, தசாபுக்தி, கிரகங்களின் இருக்கை என எல்லாம் கணித்துவிட்டு அவனிடம், வரும் அமாவாசை திதி அன்று தாம் களப்பலி கொடுத்தால் வெற்றி உமக்கு உறுதி என்று சாஸ்திரம் கூறுகிறது என்றான். அது கேட்டு மகிழ்ந்து போன துரியோதனனும் சகாதேவனை கட்டி அணைத்து நன்றி கூறி விடை பெற்றான். அவன் சென்றதுதான் தாமதம். இப்படி துரியோதனன் சகாதேவனை தனியாக சென்று சந்தித்தது, வந்தது, போனது என எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருந்த கிருஷ்ணரும் தருமரும் சகாதேவனிடத்து ஓடி வந்து நடந்தது யாது என வினவ, அவனும் அனைத்தையும் கூறினான். அது கேட்டு கிருஷ்ணரோ பெரும் கோபம் கொண்டு, அப்பனே, உன் வெகுளித்தனத்திற்கு அளவே இல்லையா? உன் நேர்மைக்கு ஒரு எல்லை இல்லையா? அவன் உங்களோடு யுத்தம் செய்து உங்களை கொல்வதற்காய் நல்ல நாளை கேட்டு வருகிறான். நீயும் அதை சற்றும் உணராமல் நாளை சொல்லி அனுப்பியிருக்கிறாய். என்ன சகாதேவா, இப்படி செய்துவிட்டாய்? நல்ல நாளை குறித்து கொடுத்தாய் போ. இனி வெற்றியும் அவர்கள் பக்கமே. எதிரிக்கு யாரேனும் நாள் குறித்து கொடுப்பார்களா? ஒன்று தப்பான நாளை சொல்லி இருக்கலாம், இல்லையா எனக்கு தெரியாது என்று கூறி மறுத்திருக்கலாம். இப்படி சரியாய் சொல்லி அவர்கள் வெற்றிக்கும் நம் தோல்விக்கும் அல்லவா நீயே வழி சொல்லி கொடுத்திருக்கிறாயே என்று கடிந்தார் கிருஷ்ணர். ஆனால் அதற்கு சகாதேவனோ மறுமொழியாய், ஏன் கண்ணா, உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஒரு வித்தகனின் தர்மமானது அவன் கூறும் உண்மையில்தான் இருக்கிறது என்பதை நீயும் அறிவாய். அந்த வகையில் நீயே சொல், நம் வீடேறி வந்து உதவி கேட்பவர்களை நாம் எப்படி உதாசீனப்படுத்த முடியும்? ஜோதிடத்தை வைத்து பொய்யான பலனை சொல்வது நான் கற்ற வித்தையை அவமதிப்பதற்கு சமம். தெரிந்தும் தெரியாது என்று கூறி மறுப்பதும் என்னை பொறுத்தவரை ஒரு பாவச் செயல். ஆகவே கிருஷ்ணா, ஜோதிடத்தில் உண்மையை மறைத்து நான் ஒரு நாளும் தவறு செய்யேன். இதுவே நான் அறிந்த தர்மம். நான் குறித்த தேதியில் துரியோதனன் களப்பலி மேற்கொண்டால் வெற்றி அவன் பக்கமே. நாங்களும் தோற்கலாம். இங்கு வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, தர்மமே முக்கியம். என் வாழ்க்கையில் நான் மேற்கொண்டிருக்கும் தர்மத்தின்படியே நான் இன்று நடந்து கொண்டேன் என்று கூறிவிட்டு இறுதியாய், ஆனால் பரந்தாமா, எங்களுக்கு வெற்றியை ஈட்டித் தருவதாய் நீயும் வாக்கு கொடுத்துள்ளாய். அதை நிறைவேற்றுவதும் உனக்கிருக்கும் தர்மம் ஆகும் என்று கூறி நகைத்தபடி, கண்ணா, உனக்கு தெரியாத சூழ்ச்சியா? உனக்கு தெரியாத தகிடு தத்தமா? உனக்கு தெரியாத கள்ளத்தனமா என்று சூட்சமமாய் கூறினான் சகாதேவன். அது கேட்டு புரிந்து கொண்ட கிருஷ்ணரும் தன் கோபம் மறந்து சிரித்தபடியே, சரி, என்னுடைய வேலை என்ன என்பதை சொல்லிவிட்டாய் அல்லவா சகாதேவா? இனி நான் பார்த்து கொள்கிறேன். பார் சகாதேவா, உன் கலையை வைத்தே உன்னையே நான் வெல்கிறேன் என்று கூறிவிட்டு தர்மருடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சென்றவர் வரும் அமாவாசைக்கு முந்தின நாள் காலையிலே பாண்டவர்களையும் அழைத்து கொண்டு வழக்கம்போல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கப்படும் நதிக்கரைக்கு வந்தார். பாண்டவர்களுக்கோ பெரும் குழப்பம். நாளையல்லவா அமாவாசை, ஆனால் இன்றைக்கே கிருஷ்ணர் தர்ப்பணம் கொடுக்க சொல்கிறாரே என்று. இருந்தும் கிருஷ்ணரின் செயலுக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்கும் என்று எண்ணிய அவர்கள் அமைதியாகவே இருந்தனர். அப்படியே கிருஷ்ணரின் அழைப்பை ஏற்று வேதம் ஓதுபவர்களும் அங்கு வர தர்ப்பண வழிபாடுகள் அனைத்தும் ஆரம்பம் ஆகியது. ஆனால் அதே வேளையிலே கிருஷ்ணரின் அந்த செயலை கண்ட சந்திரனும் சூரியனும் கூட, நாளையல்லவா அமாவாசை, கிருஷ்ணர் ஏன் இன்று பித்ரு காரியம் செய்கிறார்?
ஒருவேளை தவறுதலாய் அமாவாசை திதியை கிருஷ்ணர் கணித்து விட்டார் போலும் என்று தங்களுக்குள்ளே குழம்பிப் போய் இறுதியில் கிருஷ்ணரை கண்டே இதற்கு தீர்வை பெற வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து அவர்கள் நேராய் பூலோகம் வந்தனர். வந்து தர்ப்பணம் கொடுப்பதில் மும்முரமாயிருந்த கிருஷ்ணரிடம் அவர்கள் இருவரும், கண்ணா, என்ன இது? இன்று அமாவாசை இல்லையே, அப்படி இருக்க தாம் ஏன் தர்ப்பணம் கொடுக்கிறீர் என வினவ, அதற்கு அவரோ அமாவாசை என்றால் என்ன என்று அவர்களிடமே மறு கேள்வி கேட்டார். அதற்கு சூரியனோ, சூரியனான நானும் சந்திரனான இவனும் மிக அருகில் சந்திக்கும் நாள்தான் அமாவாசை. அது நாளையே, நாளைக்குத்தான் நாங்கள் இருவரும் சந்திக்கும் தினம் என்று விளக்கம் கொடுத்தார். அதை கேட்டதும் கலகலவென சிரித்த கிருஷ்ணரோ, ஆமாம், உண்மைதான், நீங்கள் சந்திப்பதே அமாவாசை. அப்படி என்றால் இன்று இப்போதும் நீங்கள் ஒன்று சேர்ந்தல்லவா இங்கு நிற்கிறீர்கள். அதனால் இன்றுதானே அமாவாசை, நான் தர்ப்பணம் செய்வதும் சரிதானே என்று நகைக்க, அது கேட்ட சூரியனும் சந்திரனும் ஒருவர் மற்றவரை பார்த்தபடி, ஆமாம், அதுவும் சரிதான் என்று கூறிக்கொண்டு தம் இருப்பிடம் சென்றனர். இப்படியாய் பாண்டவர்களுக்கென காலங்களையும் கோட்பாடுகளையும் தன் தந்திரத்தால் மாற்றி அமாவாசை திதியையே மாற்றியமைத்தார் கிருஷ்ணர். மாதவன் செய்த அந்த மாயம் எதற்கு என்பதை சகாதேவன் உட்பட பாண்டவர்கள் அனைவரும் அறிந்து கொண்டனர். ஆனால் அது அறியாத துரியோதனோ அமாவாசை திதியை மாற்றி களப்பலி கொடுத்தான். முடிவில் தோல்வியும் அடைந்தான். இப்படியாய் பாரத போரில் பாண்டவர்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காய் இந்த போதா என அமாவாசை எனும் ஒன்றை ஏற்படுத்தி பாண்டவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் என்று புராணம் கூறுகிறது. ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல சுவாரஸ்யமான கிருஷ்ணரின் சூழ்ச்சி கதை ஒன்றினை கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.